உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 18வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் சுகர்நாடி முறையில் பேசுவதற்காக நம்ம சேலத்திலிருந்து நம்ம சங்கத்தினுடைய செயலாளர் கோமதி மகேஷ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க சுகர்நாடி முறையில் இருதார யோகம் பற்றிய விளக்க உரை ஆற்ற போறாங்க. அனைவரும் அதை அன்புடன் வரவேற்போம். ஓம் குருவே போற்றி. சேலம் ஜோதிடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் 18வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தில் சுகர்நாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா, செயலாளர் ஐயா மற்றும் எங்கள் பேராசிரியர் உயர்திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் இன்று கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்குமே சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் சிறந்தாந்த வணக்கங்கள். நம்ம இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்களா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு பெரிய கேள்விக்குறி. இளமையில் திருமணம் நடந்துருச்சுன்னா பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு பேர் இருக்குது, என் குடும்பத்தை இங்க பாத்துக்கிறாங்க. ஆனா 40 வயசு 45 வயசு 50 வயசு 55 வயசு ஆகும் கூட இன்னும் திருமணம் ஆகாத சகோதரம் சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நம்ம அனுபவத்துல பாக்குறோம் இல்லையா? நான் ஜாதகம் போர்டுல பதிவு செஞ்சிருக்கேன். நான் ஒரு வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. 22/10/1983 11:05 AM. லக்னம் தனுஷு லக்னம். மேஷத்துல சந்திரன், ரிஷபத்துல ராகு, சிம்மத்துல சுக்கிரனும் செவ்வாயும், கன்னியில் புதன், துலாமில் சூரியன் சனி பகவான், விருச்சகத்தில் கேதுவும் குரு பகவான். இது ராசியில் உள்ள கிரகம். இதை சுத்தி நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கிட்டோமா, ஒரு கிரகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்னு ரொம்ப எளிமையா நம்ம சுகர்நாடியில சொல்லிடலாம். நவாம்ச லக்னம் கடக லக்னம். சிம்மத்துல ராகு, கன்னியில சுக்கிரன், புதன், துலாம்ல செவ்வாய், விருச்சிகத்துல சூரியன், தனுஷுல குரு பகவான், மகரத்துல சனி பகவான், கும்பத்துல கேது பகவான், மிதுனத்துல சந்திரன். இது நவாம்சத்துல உள்ள கிரகம். இவர் ஆண் ஜாதகம், வயது 43, செவ்வாய் திசையில புதன் புத்தி இப்ப நடக்குது. ஜாதகருடைய தந்தை இருவரும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. ஜாதகருடைய தந்தை சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இருவரும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. ஜாதகருடைய கணிதம் எல்லாமே நம்ம இப்படி போட்டுக்கிட்டு, திசாபுத்தி வயது எல்லாமே போட்டுக்கிட்டு, இந்த ஜாதகருக்கு பாத்தீங்களா, ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல 3வது முறை திருமணம் செய்தால் மட்டும்தான் இவருக்கு திருமணம் என்பது நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். வந்தவங்க எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு 2 கல்யாணம் ஆயிடுச்சுனால சொல்ல மாட்டாங்க யாருமே. நாம தான் எங்களுக்கு சொல்லணும். சரிங்களா? எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலுமே எனக்கு 2 கல்யாணமா, இது 2வது கல்யாணத்துக்கு பார்க்க வந்திருக்கோம், 3வது கல்யாணத்துக்கு கேட்க வந்திருக்கிறோம், இன்னும் கல்யாணமே ஆச்சு ஆகலன்னால சொல்ல மாட்டாங்க. சுகர்நாடியில வாடிக்கையாளர்கிட்ட நாம ஜோதிடர்கள் சொல்லணும் இல்லையா? நாம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஜாதகருடைய அப்பா வந்திருந்தாங்க. இந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்களா 2-3 திருமணத்துக்கு அப்புறம் தான் குடும்ப வாழ்க்கை என்பது அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அவங்க ஆமாமா அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு எல்லாமே கேட்டுக்கிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில வழிமுறைகளும் நம்ம சொன்னோம். அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தந்தை ஜாதகரும் கிளம்புனாங்க. சரி, அவங்களுக்கு நாங்க என்ன சொன்னோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் இல்லையா? அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னோங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? எப்பவுமே சுகர்நாடியில லக்ன புள்ளி என்ன வலிமை, லக்னாதிபதி என்ன வலிமை, ராசி அதிபதி என்ன வலிமை, இதுதான் நம்ம எடுக்கிற பண்டமண்டல் முறை. லக்ன புள்ளி பாருங்க, கேது கால்ல இருக்குது. தனுஷு லக்னம், லக்ன புள்ளி கேது கால், கேது உச்சம். லக்ன புள்ளி கேது கால், கேது உச்சம். லக்னாதிபதி யாரு? குரு பகவான். குரு யார் கால்ல இருக்காரு? புதன் கால்ல இருக்காரு. புதன் கால்ல இருக்காரு. அந்த புதன் 10ஆம் பாவத்துல தன்னுடைய ஆட்சி உச்சம் பெற்ற மூலத்திரிகோண வீட்டுல இருக்காரு. லக்னாதிபதி குரு புதன் கால்ல இருக்காரு. அந்த புதன் 10ஆம் பாவத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி உச்சம் பெற்ற மூலத்திரிகோண வீட்டுல இருக்காரு. சரி, ராசி அதிபதி எடுத்துக்கங்க. ராசி அதிபதி கேதுக்கால். ராசி அதிபதி சந்திரன் பாத்தீங்களா அஸ்வினி 3ஆம் பாதத்துல இருக்காரு. அந்த அஸ்வினியின் அதிபதி கேது பகவான் பாத்தீங்களா அவரும் உச்சத்துல இருக்காரு. அப்ப லக்ன புள்ளி உச்சம், லக்னாதிபதி உச்சம்,
ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் உச்சம். இது மூணுமே பலம் பெற்றுச்சுன்னா ஒரு ஜாதகர் நீங்க எந்த செயலை கொடுத்தாலும் திறன்பட செய்வாருங்க சார். சொல்றேன் அதுக்கு தானே வந்திருக்கிறோம், சொல்றோம். சரிங்களா? லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி பலம் பெற்றுச்சுன்னா எந்த செயலை கொடுத்தாலும் திறமையா செய்வாரு. 1000 பேத்துக்கு 2000 பேத்துக்கு வேலை கொடுப்பாரு. அவ்வளவு ஒரு திறமையான ஆளுமை திறன் படைத்த மனிதர். எங்க சுகர்நாடியுடைய சூட்சமே இதுதான். நாங்க சொல்றதை வாங்கிக்காங்க, எங்க கூடயே வந்தீங்களா உங்களுக்கு புரியும். சரிங்களா? லக்ன புள்ளி, லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதினு உச்சன்னு சொல்லிட்டேன்னா இவர் வந்து பாத்தீங்களா ரயில்வே துறையில வேலையில இருக்காரு. ரயில்வே துறையில வேலையில இருக்காரு. சரி, இப்ப இந்த வேலை இவருடைய நிலைப்பாடு நம்ம சொல்லிட்டோம். திருமணத்துக்கு எடுக்கணும் இல்லையா? வயசு 43 நடக்குது இல்லையா? திருமணம் செஞ்சிருப்பாங்களா? திருமணம் நடந்திருக்குமா அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் இல்லையா? எந்த லக்னத்திற்குமே 7ஆம் அதிபதி பலம் பெற்றால் திருமணம் நடக்கும். எந்த லக்னத்திற்குமே 12 லக்னத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க. 12 லக்னத்திற்கும் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் திருமணம் நடக்கும். அது நிலைச்சுச்சா? குடும்பம் நடத்துறாரா? அதுதான் இப்ப கேள்வி. 7ஆம் அதிபதி யாரு இந்த லக்னத்திற்கு? புதன். அவர் தன்னுடைய மூல திரிகோண வீட்டுல இருக்காரா? கல்யாணம் நடந்துச்சு. அந்த புதன் யார் கால இருக்காரு? செவ்வாய் கால இருக்காரு. அந்த செவ்வாய் எங்க இருக்காரு? சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துல யாருடைய நட்சத்திரத்துல இருக்காரு? சுக்கிரன் கால இருக்காரு. சுக்கிரன் நீசம். 7ஆம் அதிபதி அவருடைய மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிறது பலம். சரிங்களா? அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்காரா? அவர் செவ்வாய் கால இருக்காரு. செவ்வாய் சிம்மத்துல இருக்காரு. செவ்வாய் நின்றது சுக்கிரன் கால். அந்த சுக்கிரன் ராசியில நீசம், நவாம்சல நீசம். அது களத்திரக்காரகன் நீசம் பெறும் கன்னி வீடு. புதன் என்பது களத்திரக்காரகன் நீசம் பெறும் கன்னி வீடு. அந்த வீட்டுல சுக்கிரன் நீசம் ஆயிட்டாவே திருமணம் என்பது ஒரு பாதிப்பு, தார குற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அவங்க 2 கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2 மனைவிக்குமே வந்து பாத்தீங்களா ஜீவனம்சம் கொடுத்து எல்லாம் கோர்ட்ல ப்ராப்பரா எல்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டாரு. அடுத்து 3வது கல்யாணத்துக்கு தான் ஏன் இப்படி எனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகுதுங்கிறத அவருடைய கேள்வி. திருமணம் ஆகுது, திருமணம் பார்த்து பண்றோம், ஏன் எனக்கு திருமண வாழ்க்கை இப்படியே இருக்கு, என்னுடைய ஜாதகத்திலே இப்படிதான் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் தந்தையும் ஜாதகரும் நம்ம கிட்ட பார்க்க வந்தாங்க. சரிங்களா? அது ஏன் திரும்ப கல்யாணத்தை பண்ணுது அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன். அவர் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிறதுனால திரும்ப கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாரு. நீங்க கேட்டதுக்கு இதான் பதில். திரும்ப கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாரு. சார், இந்த காலத்துல 50 வயது 60 வயசு கூட இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு 2 கல்யாணம் முடிஞ்சு 3வது கல்யாணத்துக்கு தான் கேட்க வந்துருக்கிறாரு. அது பெரிய விஷயம் இல்லையா? 3வது கல்யாணம் ஆகும். சரிங்களா? இவருக்கு மட்டும் இல்லைங்க சார், இவருக்கு மட்டும் இல்ல, இவர் தந்தைக்கு 3 தாரம், இவர் பாட்டனாருக்கு 3 தாரம். நான் இதை சொன்னதுக்கு எங்க அப்பா சிரிச்சாரு பக்கத்துல இருந்துட்டு. எப்படிமா சொல்ற அப்படின்னாரு. எப்படி சொன்னாங்க உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த லக்னத்துக்கு 3வது கல்யாணத்துக்கு கேட்டாரு, அவர் ஜாதகம் கொண்டாந்தாரு, அது பொருத்தி கொடுத்தோம், கல்யாணம் நடந்துரும். 3வது கல்யாணம் அவருக்கு அமைஞ்சுக்கும், குடும்ப வாழ்க்கை அமைச்சிடும். சூரியன் எங்க இருக்கிறாரோ அது லக்னமா போட்டுக்கோங்க. தகப்பனுடைய நிலைப்பாடு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் எங்க இருக்கிறாரோ அதை லக்னமா போடுங்க. சூரியன் எங்க இருக்காரு? துலாம்ல இருக்காரு. அது அப்பாவுடைய லக்னம். அவருக்கு 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்காரு? சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துல யாருடைய கால இருக்காரு? சுக்கிரன் கால இருக்காரு. அந்த சுக்கிரன் நீசம். அப்பாவுக்கும் 3வது மனைவியோட தான் இப்ப குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. 2 மனைவி இல்ல, இறந்துட்டாங்க. 3வது திருமணம் தான் அவருக்கு நிலைச்சிருக்குது. சூரியன் எங்க இருக்காரோ அதை லக்னமா போட்டுக்கணும். அதுக்கு 7ஆம் இடம் என்னவோ அதை எடுங்க. செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. செவ்வாய் நின்றது சுக்கிரன் கால். சுக்கிரன் நீசம். தந்தைக்கு 3 திருமணம். சரி, பாட்டனாருக்கு எப்படி 3 திருமணம்னு சொல்லலாம்? ராகு தானே பாட்டனார். ராகு எங்க இருக்கிறாரோ அதை லக்னமா போடுங்க. ராகு எங்க இருக்கிறாரோ அதை லக்னமா போடுங்க. ராகு எங்க இருக்காரு? ரிஷபத்துல இருக்காரு. அவருக்கு 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அவருக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்காரு? சிம்மத்துல இருக்காரு. சுக்கிரன் கால இருக்காரு. சுக்கிரன் நீசம். அப்ப சொல்லலாமா? அப்பாவுக்கு 3 தாரம், பாட்டனாருக்கு 3 தாரம், ஜாதகருக்கு 3 தாரம்னு சொல்லலாமா? இவங்க 2 பேருக்குமே 2 மனைவி கட்டி இறந்துட்டாங்க. 3வது மனைவியோட தான் குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க. அப்ப இவருக்கு மட்டும் 1 பண்ணா நிலைக்குமா? 2 பண்ணா நிலைக்குமா? இவருக்கு 3 பண்ணணும்ல இல்லையா? அப்ப ஜாதகருக்கு 3வது திருமணம் தான் நிலைக்கும். எந்த லக்னத்துக்குமே சார் 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா திருமணம் நடக்கும். முதல் கல்யாணம் எப்படியாவது ஒரு முறையில விண்ணப்பட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட அடுத்த திருமணமாவது நடக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு லக்ன புள்ளி வலிமையா இருக்கணும்.
லக்ன புள்ளி, லக்னாதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் எல்லாமே பலமா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், திருமணம் என்பது நடக்கும். நம்ம ஜாதகத்துல தந்தையுடைய நிலை அறியணும்னா சூரியன் எங்க இருக்கிறாரோ அதை லக்னமா போட்டு அதுக்கு 7ஆம் பாவம் எடுத்து சொல்லுங்க. ராகுவோடைய நிலை அறியணும் அப்படின்னா ராகு எங்க இருக்கிறாரோ அதுக்கு 7ஆம் பாவத்தை போட்டு நம்ம அதனுடைய நிலை சொல்றப்ப ஜாதகருடைய தந்தை எல்லாமே பாத்தீங்களா ஆமாம் தான் சொல்லுவாங்க. சரி, எந்த லக்னத்துக்குமே நீங்க 12 லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க சார், எந்த லக்னத்திற்குமே 7ஆம் அதிபதி செவ்வாயாக வந்து, எந்தெந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயாக வரும்? சரி, துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் 7ஆம் அதிபதி செவ்வாயாக வருவாரு. அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரத்தை கூட எடுத்துக்கோங்க. இந்த செவ்வாய் சிம்மத்தில் இருந்துச்சுன்னா சுக்கிரனுடைய காலில் இருந்துச்சுனாவே 2 தாரம் 3 தாரம் தான். குடும்பம் ஒரு திருமணம் செஞ்சு அவங்க வாழ்ந்ததா நம்ம கிட்ட அனுபவத்துல நம்ம பார்த்ததே இல்லை. அது அந்த சுக்கிரன் கால் அல்லாது கேதுவுடைய காலில் இருந்தாலும் சிறப்பா இருக்குங்கன்னா அங்க உத்தரத்துடைய காலில் இருந்தாலும் சிறப்பா இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த சுக்கிரன் என்பது களத்திரக்காரகன், நீசமாகும், கன்னி வீடு என்பதனால சிம்மத்துல செவ்வாய் 7ஆம் பாவமா தொடர்பு அந்த செவ்வாய் சிம்மத்துக்கு வரக்கூடாது. அந்த செவ்வாய் சிம்மத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தெல்லாம் நம்ம ஆய்வுக்கு எடுத்தோமா, நம்ம இந்த டைவர்ஸ் ஆன கேஸ் இதெல்லாம் நம்ம சர்வே பண்ணோமா 2 தாரம் 3 தாரம் தான் இங்க சொல்றாங்க. அப்ப இந்த விதிமுறை பாத்தீங்களா ரொம்ப அழகா பொருந்தும். எப்பவுமே சார் நம்மளுக்கு 7ஆம் பாவத்துக்கும் லக்னத்துக்கும் பகையான தொடர்பு வரவே கூடாது. 7ஆம் பாவத்துக்கும் லக்னத்துக்கும், லக்னம் என்பது நாம, நம்ம 7ஆம் பாவத்துக்கு லக்னம் என்பது நாம, நம்மளுக்கு 7ஆம் பாவங்கிறது என்னுடைய கணவரா இருந்தா மனைவி, மனைவிக்கு கணவர் 7ஆம் பாவம் இல்லையா? இந்த 7ஆம் பாவத்துக்கு பகையான தொடர்பு வந்துச்சுனாவே திருமணம் என்பது ஒரு பாதிப்பை கொடுக்கும். பகையான கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்தோமா, புதனுக்கு சந்திரன் பகை, சூரியனுக்கு சனி பகவான் பகை, குருக்கு சுக்கிரன் பகை, சுக்கிரனுக்கு கேது பகை, செவ்வாய்க்கு ராகு பகை, குருக்கு சுக்கிரன் பகை. இப்படி பகையான தொடர்பு 1 7 வந்துச்சுனாவே அதை திருமணத்துக்கு நம்ம நகர்த்திடணும். இப்ப உதாரணம் சொல்றேன் பாருங்க. சந்திரனுக்கு சந்திரன் பகை. இப்ப ரோகிணி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஷபத்துல இருக்குது இல்லைங்களா? அது லக்னமா போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நேர் 7ஆம் பாவம் பாத்தீங்களா அங்க புதனுடைய நட்சத்திரம் என்ன இருக்கு? கேட்டையோடைய 4 பாதமும் இருக்குது. அங்க ரோகிணியுடைய 4 பாதமும் இருக்கும். இங்க விருச்சிகத்துல பாத்தீங்களா 1 7 கேட்டையோடைய 4 பாதமும் வரும். இது 1 7 வந்துருமா? இப்படி இருந்தாலும் திருமணத்திற்கு பொருத்தக்கூடாது. அடுத்தது நம்மளுக்கு பாத்தீங்களா திருவோணம், மகரத்துல திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். அதுக்கு நேர் 7ஆம் பாவமா ஆயிலிய நட்சத்திரத்துடைய 4 பாதம் இருக்கும். இங்க திருவோணம் 4 பாதம் இருக்கும், அங்க ஆயிலியம் 4 பாதம் முழு நட்சத்திரமா இருக்கும். இது 1 7 வரும். இப்படி இருந்தாலும் திருமணத்திற்கு தவிர்க்க வேண்டும். அடுத்தது நம்மளுக்கு அஸ்த நட்சத்திரம் இங்க 4 பாதம் இருக்கும். மீனத்துல பாத்தீங்களா ரேவதி நட்சத்திரத்துடைய 4 பாதமும் இருக்கும். இப்படி 1 7 பகையான கிரகமா வந்தாலும் திருமணத்திற்கு நீக்கணும். இதெல்லாம் திருமண பொருத்தம் பாக்குறப்பயே நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது சூரியனுக்கு சனி பகவான் கடும் பகை. இப்ப சூரியனுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு ரிஷபத்துல 2 3 4 பாதங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு நேர் 7ஆம் பாதம் அனுசத்துடைய 4 பாதமும் இருக்கும் விருச்சிகத்துல. சரிங்களா? இது 1 7 இருந்தாலும் சரி, அங்க சனி பகவானே தான் அனுஷத்துல இருக்கணும்னு கிடையாது. அங்க சூரியன் இருந்தாலும் சனி பகவான் தான், சுக்கிரன் இருந்தாலும் சனி பகவான் தான், சந்திரன் இருந்தாலும் சனி பகவான் தான், குரு ராகு கேது என்ன கிரகம் இருந்தாலே அது சனி பகவானாவே மாறிக்கும். ரிஷபத்துல கார்த்திகை தான் இருக்கணும், சூரியன் தான் இருக்கணும்னு கிடையாது. அங்க சுக்கிரன் ராகு கேது சனி பகவான் புதன் குரு என்ன கிரகம் இருந்தாலும் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறிக்கும். அங்க சூரியனே இருக்கணும்லாம் கிடையாது. 9 கோள்களும் நீங்க அங்க வரிசைப்படுத்திக்கணும். அனுஷத்துலயும் நீங்க 9 கோள்களையும் நீங்க இப்படி வரிசைப்படுத்திக்கணும். இது எல்லாமே சூரியன் தான், இது எல்லாமே சனி பகவானாதான் அது இயங்கும். அதுதான் சுகர் நாடியில ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்மளுக்கு உத்திராடம் மகரத்துல 3 பாதம் இருக்கும். உத்திராடம் 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு நேர் 7ஆம் பாவமா பூசம் சனி பகவானுடைய முழு நட்சத்திரமா 4 பாதம் இருக்கும் இல்லையா? இது 1 7 வரும். அடுத்தது நம்மளுக்கு பாத்தீங்களா உத்தரத்துடைய 2 3 4 பாதம் நம்மளுக்கு கண்ணியில இருக்கும். அதுக்கு நேர் 7ஆம் பாவம் உத்தரட்டாதி 1 2 3 4 பாதமும் நம்மளுக்கு மீனத்தில் இருக்கும். இது 1 7 வரும். இப்படி 1 7 பகையான நட்சத்திரம் இருந்துச்சுன்னா திருமண பொருத்தத்தப்ப இதெல்லாம் நம்ம போடவே கூடாது அப்படிங்கிறத நம்ம பாவக பொருத்தத்தை ரொம்ப நம்ம கடைபிடிக்கணும். 10 பொருத்தங்கிறத பாத்தீங்களா நம்மளுக்கு பாத்தீங்களா முழுமையான திருமணத்திற்கு அது தீர்வு கொடுக்கவே கொடுக்காது. சுவையான வாழ்க்கைக்கு 10 பொருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் முழுமை பெறவே பெறாது. திருமணத்திற்கு கட்ட பொருத்தம் தான் முக்கியம்.
கட்டை பொருத்தமே போதுங்க சார் உங்களுக்கு. கட்டை பொருத்தமே போதும் சரிங்களா. நட்சத்திர பொருத்தம் வந்து தேவை கிடையாது. கட்டை பொருத்தம் நல்லா இருந்தாவே 100% கணவன் மனைவி ஆசை அன்பா இருந்து சந்தோஷமா 100 வருஷம் குடும்பம் நடத்துவாங்க. போன மாசம் வைகாசி 1 வந்து பாத்தீங்களா நாங்க மகளிர் தேசிய சரிங்களா மகளிர் தேசிய குழுவில் வந்து பாத்தீங்களா பட்டிமன்றம் வச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவராக மருதமலை குருஜி ஐயா வந்து தலைமை தங்கினாரு. அங்க கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு 10 பொருத்தமா கட்ட பொருத்தமா அப்படிங்கறத எங்களுடைய கொஸ்டின் சரிங்களா. திருமணத்திற்கு முக்கியம் 10 பொருத்தமா கட்ட பொருத்தமான்னு கேட்டிருந்தாங்க. திருமணத்திற்கு முக்கியம் கட்ட பொருத்தமே அப்படிங்கிற தலைப்புல நான் தலைவியா போட்டாங்க. எனக்கு கீழே இன்னும் 3 சகோதரிகள் பேசினாங்க. 10 பொருத்தமே முக்கியம் அப்படிங்கிற தலைப்புல ஒருத்தர் தலைவியா ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே என்ன 2 பேர் போட்டிருந்தாங்க சரிங்களா. நிறைய சகோதரிகள் வந்து 10 பொருத்தங்கிறது பேசினாங்க. அவங்க நல்லா பேசினாங்க, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனா நாங்க உறுதியா ஆணித்தரமா நாங்க சொன்னது, திருமணத்திற்கு 100 அல்ல 200% கட்ட பொருத்தமே அப்படிங்கிறத நாங்க உறுதியா பேசணும். இறுதியான தீர்ப்பு என்னன்னா, திருமணத்திற்கு கட்ட பொருத்தமே அப்படின்னு நடுவுரையா தீர்ப்பு சொன்னாரு சரிங்களா. ஒரு ஜாதகத்துல 3ஆம் பாவம் கெட்டு போச்சு நீங்க நட்சத்திர பொருத்தத்துல பார்க்க முடியுமா? 5ஆம் பாவம் கெட்டு போச்சு நட்சத்திர பொருத்தத்துல பார்க்க முடியுமா? 3, 5 கெட்டு போச்சுன்னா ஒரு ஆணா இருந்தா வீரியத்தன்மை இல்ல, ஒரு பெண்ணா இருந்தா ருது ஆகல. இது நீங்க எப்படி நட்சத்திர பொருத்தத்துல பாப்பீங்க? கட்ட பொருத்தத்துல தான் பார்க்க முடியும். இப்ப சாதாரண பாமனிய மக்கள் கூட என் பொண்ணுக்கு செவ்வாய் இங்க இருக்குதுப்பா, இதுக்கு செவ்வாய் பொருத்தலாமா, இதுக்கு நாகதோஷம்பா நாகதோஷம் பொருத்தலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இது நீங்க செவ்வாய் இங்க இருக்குது நீங்க எப்படி நட்சத்திர பொருத்தத்துல பாப்பீங்க? பார்க்கவே முடியாது. கட்ட பொருத்தத்துல தான் பார்க்க முடியும் சரிங்களா. அப்ப ஒரு ஜாதகத்துல கட்ட பொருத்தங்கிறது முழுமையான தீர்வை கொடுக்கும். இப்படி பாவகிரக சேர்க்கை 1 7 வரதெல்லாம் நட்சத்திரத்தை பொருத்தத்துல நீங்க பார்க்கவே முடியாது இல்லைங்களா. இப்ப சூரியனுக்கு சனி கடும் பகை, புதனுக்கு சந்திரன் பகை நம்ம சொல்றோம். இது நட்சத்திர பொருத்தத்துல பார்க்க முடியுமாங்கன்னா பார்க்கவே முடியாது. அதே மாதிரி குருக்கு சுக்கிரன் கடும் பகை, குருவும் சுக்கிரனும் பகையான கிரகம். இப்ப மேஷத்துல வந்து நம்மளுக்கு பரணி இருக்குது, மேஷத்துல பரணி இருக்கு, அதுக்கு நேர் 7ஆம் பாவமா விசாகம் 1, 2, 3 பாதம் இருக்கும் சரிங்களா. இது 1 7 வந்துருமா? 1 7 வந்துரும். அடுத்தது நம்மளுக்கு சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பூரம் 4 பாதம் நம்மளுக்கு இருக்குது, அதுக்கு நேர் 7ஆம் பாவமா பூரட்டாதி 1, 2, 3 பாதமும் இருக்கும் சரிங்களா. அடுத்தது நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா மிதுனத்துல புனர்பூசத்துடைய 1, 2, 3 பாதம் இருக்கும், அதுக்கு நேர் 7ஆம் பாவமா தனுஷுல பூராடம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். இப்படியெல்லாம் 1 7 இப்படியெல்லாம் பகையான தொடர்பு கிரகம் வந்துச்சுன்னா, 1ங்கிறது நம்ம லக்னம், 7ஆம் இடங்கிறது எனக்கான கணவர், அந்த பெண்ணுக்கு உண்டான கணவர், ஆனா அந்த மனைவி. இப்படி பகையான கிரக கால் தொடர்பெல்லாம் வந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை என்பது ருசிக்காது. ஒரு பிரிவினை, சண்டை, சச்சரவு, ஒரு விவாகரத்து, இப்படிதான் அந்த ஜாதகத்துல போய் முடியுது அப்படிங்கிறத வந்து பாத்தீங்களா நம்ம எடுத்துக்கலாம். அங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா சூரியன் இருக்காருன்னா சூரியனுடைய சூரியனே இருக்குன்னாலாம் கிடையாது. குரு இருந்தாலும் சூரியன் தான், ராகு இருந்தாலும் சூரியன் தான், சனி பகவான் இருந்தாலும் அது சூரியன் தான், சுக்கிரன் இருந்தாலும் சூரியன் தான் சரிங்களா. செவ்வாய் இருந்தாலும் புதன் இருந்தாலும் அது சூரியனாகவே மாறிக்கும் சரிங்களா. அப்ப இது போல நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம ஆய்வு பண்ணிக்கலாங்க சார். சரி, 1 7ங்கிறப்ப நமக்கு ஆண் பெண் கணவன் மனைவி நம்ம எடுத்துட்டோம். இது மட்டுமா அப்படின்னா கூட்டு தொழில் 1 7 பாவம் தான். 7ஆம் பாவம் தான் பொதுமக்கள் தொடர்பு, ஒரு வசியம், மக்கள் தொடர்பு, கூட்டு தொழில், இது எல்லாமே 1 7 பாவம் தான். இந்த 7ஆம் பாவம் ஒருத்தருக்கு பலம் இழந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையாயிடும். கூட்டு தொழிலெல்லாம் நீங்க சேர்ந்து செஞ்சாங்கன்னா கூட்டு தொழிலெல்லாம் நல்ல ஒரு லாப மேன்மையை பார்க்கவே முடியாது. ஒரு கடை அது மாதிரி வியாபார ஸ்தலத்துலலாம் ஒருத்தருக்கு 7ஆம் பாவம் நல்லா இருந்தாதான் நல்ல ரெகுலரான வாடிக்கையாளர்கள், நல்ல ஒரு முக வசியம், இதெல்லாம் நல்ல ஒரு இனிமையான பேச்சின் மூலம் வியாபாரத்தை பெருக்கிறது, இதெல்லாம் இந்த 7ஆம் பாவம் நல்லா இருந்தாதான். நம்ம ஜோதிட தொழிலுக்கே 7ஆம் பாவம் நல்லா இருந்தாதான் கிளைண்ட் வருவாங்க, வாடிக்கையாளர்கள் வருவாங்க, அவங்க போய் இன்னும் 2 பேர்த்திட்டு சொல்லுவாங்க, அவங்க போய் இன்னும் 2 பேர்த்திட்டு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவம் மிக மிக முக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப மேஷ லக்னம் நம்ம எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்களா 2க்கு 7 கூடியவர் வந்து பாத்தீங்களா சுக்கிரன், மாரகாதிபதி, 11ஆம் அதிபதி பாதகாதிபதி சரிங்களா. சுக்கிரன் வந்து பாத்தீங்களா இப்ப மேஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதியும் அவரு, 7ஆம் அதிபதி கலத்திர காரகனும் அவரு. சுகர் நாடியில நாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலத்திரக்காரகன் சுக்கிரனே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலத்திரக்காரகன் சுக்கிரனே. இந்த சனி பகவான், இந்த சுக்கிரனுடன் சனி பகவான் சேரவோ பார்க்கவோ கூடாது. பாதகாதிபதி சனி பகவான் இல்லையா, மாரகாதிபதி சுக்கிரன், பாதகாதிபதி சனி பகவான்.
இந்த மேஷ லக்னத்துக்கு இந்த சுக்கிரனுடன் சனி பகவான் சேர்க்கை பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப துன்பத்துல இருக்காங்க. கணவனுக்கு மனைவி பாதகம் செய்தல், மனைவிக்கு கணவன் பாதகம் செய்தல், பிரிவு, சண்டை, சச்சரவு, ஒரு அசிங்க அவமானம், இதெல்லாம் செஞ்சிடும். எக்காரணத்தை கொண்டும் மேஷ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்களா இந்த சுக்கிரனை சனி பகவான் பார்க்கவோ சேர்க்கவோ இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருதா, இந்த ஜாதகம் பலமா இருக்குது, இவருக்கு பொருள்காரகம் உயர்ந்திருக்குது, வேலையில இருக்கிறாரு, உத்தியோகத்துல இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கா அப்படின்னமா அதுக்கு 7ஆம் பாவம், 2ஆம் பாவம், 11ஆம் பாவம் ரொம்ப முக்கியங்க சார். 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 11ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இந்த 2, 7, 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றாதான் குடும்ப வாழ்க்கை சிறப்பு. இப்படி பலவீனப்பட்டு கலத்திரக்காரனால சுக்கிரன் பலவீனப்பட்டுச்சுன்னா குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பை தருவதில்லை என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் பொறுமையா கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்று சுகர்நாடி முறையில் இருதார யோகம் பற்றி அருமையான விளக்கம் கொடுத்த சகோதரி கோமதி மகேஷ்குமார் அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் விஜயனையா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Gracias.